இப்ப கூட இந்த விஷயத்தை விட்டு நீ ஒதுங்கிட்டா இந்த அவமானத்தோட நீ தப்பிச்சிருவ. இல்ல நான் மறுபடியும் வருவேன். குழந்தைய மீட்டு வாசுகிட்ட கொடுப்பேன்னு வேற வசனெல்லாம் பேசுனேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கான விளைவை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். நான் வரேன். ஒரு நிமிஷம். என்ன சொன்ன? நான் ஒதுங்கி போணுமா? நீ அவமானப்படுத்தினா நான் பயந்து ஒதுங்கி போயிடுவேன்னு நினைக்கிறியா? தப்பே பண்ணாதப்போ பொய்யான விஷயத்துக்கெல்லாம் நான் எதுக்கு பயப்படணும்? அப்புறம் நீ என்ன சொன்ன? ஓ, நான் சாதாரண தையக்காரி, மிடில் கிளாஸா? என்கிட்ட பணம், காசு, பதவி, அதிகாரம்லாம் இல்லாம இருக்கலாம், ஆனா தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கு. அதுவும் நீ வச்சிருக்கிற பணம் காசை விட அதிகமாவே இருக்கு. அது இருந்தாலே எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த நிமிஷம் வரைக்கும் திவ்யாவை இழந்துட்டோங்கிற வருத்தம் இருக்கு. இப்ப சொல்றேன், அதே திவ்யாவை திரும்ப அவங்க அப்பா கிட்ட நான் கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பேன். இத நான் சவாலா சொல்லல, என் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். என்ன மறுபடியும் என்கிட்ட சவால் விட்டு தோக்க போறியா? பந்தயம் முடியறதுக்குள்ள பாதி ஓட்டத்திலே ஜெயிச்சுட்டுதா என்னைக்கும் ஆணவத்துல இருக்காத. இன்னும் போட்டி முடியல. இந்த வெற்றி உனக்கு நிரந்தரமும் இல்ல. திவ்யா உன் கூட இருக்கிறதுனால அவ உனக்கு சொந்தமாக போறதும் இல்ல. அவ என்னைக்குமே வாசு சாருக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. திவ்யா, சாரிடா. என்ன இருந்தாலும் உன்னை விட்டுருக்க கூடாது. இந்த டாடியை மன்னிச்சிருவதானே? என் கூட பேசுவதானே? திவ்யா, திவ்யா வந்துட்டாளா? திவ்யா, உள்ள வாங்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இப்ப என்ன, நாங்க சோகமா இருக்கமா இல்ல சந்தோஷமா இருக்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாத்துட்டல, போ. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? திவ்யா அவங்க கூட போனதுல எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? சொல்லுங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதான் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு தெரியல. திவ்யா உங்க கூட இல்லைன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. திவ்யாவை முழுசா ஒன்னும் அவங்க பக்கம் கொடுத்துடலையே. ஒரு 14 நாள் தான். ஆனானப்பட்ட கடவுளே தான் குடும்பத்தை பிரிஞ்சு 14 வருஷம் வனவாசம் போனாரு. நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தானே. இதெல்லாம் கடந்துதான் ஆகணும். சோதனை வரும், அதை கடந்துதான் நாம ஜெயிக்க முடியும். என்ன மன்னிச்சிருங்க. எனக்காகவும் என் திவ்யாவுக்காகவும் தான் நீங்க கோர்ட்டுக்கு வந்தீங்க. ஆனா ஷைலஜா உங்களையும் சேர்த்து பழி வாங்கிட்டா. அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளை சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்திட்டா. என்னால அங்க உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரியலங்க. மன்னிச்சிருங்க. எங்களுக்கு உதவ போய் தான் உங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். ஏங்க என்ன பேசுறீங்க?
இப்ப எனக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னா இது என்ன புதுசா? ஏற்கனவே பட்ட அவமானம் தானே. அவங்க பொய்யை இப்படி சித்தரிச்சு சொன்னதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை.